Very good morning students. 11th standard the living world bacterial general characters, Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Department of Botany. Last class the general character of bacterial பார்த்தோம். Bacteria means a single word prokaryotic unicellular ubiquitous microscopic organism. They are called as the small animal class. Bacteria அப்படினாவே டக்குனு நமக்கு ஞாபகத்துக்கு வருது இந்த வேர்டு தான். Then general character of bacteria பார்த்தோம். Coccus typeல Diplococcus, Bacillus, Vibrio, Spirulina பார்த்தோம். All type of bacteria, most of it present in a flagella. It is a monotrophic, and then lobotrophs, amphitrophs, peritrophs, and then atrichous. Then four kind of the bacterial safe: Coccus, Bacillus, Vibrio, and then Spirillum. Then bacteria are a prokaryotic unicellular ubiquitous microscopic organism intended to called as a animal class. They present in a incipient nucleus. These are the very important line of bacteria. Now we are going to the structure of bacterial cell. Bacterial cell are many more layer in the cell wall. One is a capsule, cell wall, and then cytoplasm. Capsule means the outer coat of the cell wall. Capsule, they are made up of glycocalyx. Glycocalyx peptidosaccharide அல்லது பாலிபெப்டைடால் ஆனது. இதுதான் பாக்டீரியல் செல் வாலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர். நல்லா பார்த்துக்கோங்க, ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது கேப்சூல் அப்படின்னு சொல்லுவோம். அதே பாருங்கள், எல்லோ கலரில் இருக்கக்கூடியதை வந்து நம்ம செல்வால்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இருக்கக்கூடியது செல் மெம்பரைன். Then plasma membrane, also known as a cell membrane, plasma membrane. It is a incipient nucleus. This one is a mesosome, and small perical particle is pilus. Then long thread is a flagella, small thread is a pili. It is a main important parts of bacterial cell wall. The cell wall are following parts: capsule, cell wall, and then cytoplasm, one bacterial cell. Okay, the elaborate detail of capsule. Capsule ஓட elaborate detail இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கேப்சூலை நம்ம கிளைக்கோ கேப்சூல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் கிளைக்கோ கேப்சூல் அப்படின்னு சொல்கிறோன்னா, they are made up of glycocalyx. எந்த மெட்டீரியலால் ஆனது அப்படின்னா glycocalyx மெட்டீரியலால் ஆனது. Surrounded by a gelatinous substance ஆல் ஆனது. The chemical substance is polysaccharide. அதை போட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா polysaccharide அப்படின்னு சொல்லுவோம். They made up of the polysaccharide. The production of the cell wall. Cell wallக்கும் அவுட்டர் சர்ஃபேஸ்லேருந்து பாதுகாக்குது. எப்படி ஹியூமனுக்கு ஒரு டீத் இருக்கக்கூடிய திசுக்கள் இருக்கோ அதே போல் இது பாக்டீரியல் செல்லை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. மனிதனோட பற்கள், திசுக்கள், இந்த வேரில் புறப்பரப்பு மேலே அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்குல்ல, அதில் ஒட்டி வாழ்கிறதுக்கு இந்த கேப்சூல் அப்படின்றது பயன்படும். அதனால தான் நமக்கு பாக்டீரியல் டிசீஸ் இந்த அவுட்டர் கேப்சூலுமா இது நல்லா பிசு பிசுப்பாக இருக்கனால நம்மளோட ஸ்கின்ல அழகாக ஈஸியாக படிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, டு ஹெல்ப் த ரிட்டைன் த நியூட்ரிஷன் இன் ஏ பாக்டீரியல் செல். இது மேற்கொண்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், பாக்டீரியல் செல் தன்னை ஒரு ட்ரை ஆகாமல் பாதுகாத்துக்கிறதுக்குள்ள பயன்படுது. இது கேப்சூல். கேப்சூல் அப்படிங்கிறது ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்ஸால் ஆனது. தே மேட் அப் ஆஃப் ஏ கெமிக்கல் காம்பவுண்ட் பாலிசாக்கரைட். திக் லேயர் இஸ் ஏ கிளைகோகாலிஸ் டைட்லி பேக்கல்டு. தே ப்ரொடக்ட் த செல். செல்லை ஆன்டிபயாட்டிக்லேருந்து ப்ரொடக்ட் பண்ணிக்குது. ஸ்டிக்கி நேச்சராக இருக்கனால அட்டாக் த சப்ஸ்டேட். அது பிளான்ட்டையும் அட்டாக் பண்ணலாம், ஹியூமனோட பற்கள் அந்த திசுக்கள்லையும் அது மேலே இது ஒட்டிக்கிட்டு வாழும். டு ஹெல்ப் த ரிட்டன் நியூட்ரிஷன் இன் பாக்டீரியல் செல். பாக்டீரியல் செல் தனக்கு நியூட்ரிஷனை நியூட்ரிஷன் அப்டைன் பண்ணுறதுக்கு இந்த செல் பயன்படுது. இந்த 5 பாயிண்ட் கேப்சூலில் எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் செல் வால்.
The cell wall are made up of glandular ridged cells அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் ஆனது அப்படின்னா glandular thick coatal இந்த cell wall material ப்ரெசண்ட்டாக இருக்கும். It protects the cell from any one of the antibiotic இருந்து ஏற்கனவே நமக்கு வந்து இந்த கேப்சூல் அவுட்டர் மெம்பரேன் ஆஃப் கேப்சூல் பயன்படும். பட் இதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சின்ன சின்ன கிளாண்டுலர் சர்ஃபேஸால் ஆனது. செக்ரீட்டரி சப்ஸ்டன்ஸ் நிறைய இருக்கும். கிளானுலர் சப்ஸ்ட்ரேட் டு ப்ரொடெக்ட் த ப்ரொடக்ஷன். இந்த செல்வால் அப்படின்னாவே கண்டிப்பாக ப்ரொடக்ஷனுக்கு பயன்படும். இந்த எதனால் எந்த கெமிக்கல் காம்பவுண்ட் அப்படின்னா பாக்டீரியல் கெமிக்கல் அப்படின்னாவே பெப்டிடோக்ளைகான் N-acetyl glucosamine muramic acid it made up of a peptidoglycan. Peptidoglycan அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ். இது எதனால் ஆனது அப்படின்னு சொல்லி 1 மார்க்கில் கேட்டானா பெப்டிடோக்ளைகான் N-acetyl glucosamine N-acetyl muramic ஆசிடும் சேர்ந்த ஒரு கலவைக்கு பேர் தான் பெப்டிடோக்ளைகான். 1 மார்க்கில் நோட் பண்ணிக்கோங்க. The bacterial cell wall are made up of peptidoglycan. The plant cell are made up of cellulose. நெக்ஸ்ட் ஃபங்கை பார்ப்பீங்க. இந்த ஃபங்கை செல் வால் ஆர் மேட் அப் ஆஃப் கைட்டின். இந்த பெப்டிடோக்ளைகான் எதனால் ஆனது அப்படின்னு கேட்டால் N-acetyl glucosamine N-acetyl muramic acid. நீட்டில் இப்படி தான் கேட்பாங்க. பாக்டீரியல் செல் வால் மேட் அப் ஆஃப் பெப்டிடோக்ளைகான் சொல்லிடுவோம். N-acetyl glucosamine muramic acid அப்படின்ற டெப்த்தான வேர்டு எல்லாமே நமக்கு NCERT-லேருந்து அட்டைன் பண்ணது. ஸோ அதுலேருந்து நமக்கு இந்த நீட் கொஷின் இங்கே இந்த புக்கில் இருந்து தான் எடுப்பாங்க. வேறு ஃபர்தராக எதுவும் இல்லை. ஸோ படித்தாவே நமக்கு நீட்டும் நல்லா தரவாயிடலாம். இந்த 4 or 5 அமினோ ஆசிட் காம்பவுண்ட் சேர்ந்தது இந்த பாலிபெப்டைட்னு சொல்லுவோம். பாலிபெப்டைடில் அங்கங்கே என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்மால் ஹோல் இருக்கும். அந்த ஹோலுக்கு பேர் தான் போரின் அப்படின்னு சொல்லுவோம். போரின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதிக அளவு புரோட்டீன் லேயர் தான் நம்ம போரின்னு சொல்லுவோம். இது பாக்டீரியல் செல்ஸ் வரல அதிக அளவு போரின் அப்படின்ற லேயர் இருக்கும். இது மைக்ரோஸ்கோபிக் ஆர்கன். அதனால தான் நமக்கு அந்த பார்ட்ஸில் கொடுக்கல. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா நிறைய பொருட்கள் வந்து இப்போ பாக்டீரியல் செல்லுக்குள்ளே வெளியில் அவுட்டர் என்வாமெண்ட்லேருந்து வரக்கூடிய சால்வெண்ட் மெட்டீரியல் எல்லாமே கரைஞ்சி பாக்டீரியல் செல்லுக்குள்ளே நமக்கு எப்படி வந்து பொல்யூஷன் வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஹோல் மூலமாக உள்ளே வருதோ அதே மாதிரி போரின் அப்படின்றது புரோட்டீன் சப்ஸ்டன்ஸால் ஆனது. இது வந்து சொல்யூட்டட் மெட்டீரியலை பாக்டீரியல் செல்லுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு பயன்படும். த செல் வால் ஆர் கிரானுலர் சப்ஸ்டன்ஸ். கடினமானதாக இருக்கும். துகள் தன்மை வாய்ந்தது. டு ப்ரொவைட் த ப்ரொடக்ஷன். செல்லுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியது. த செல் வால் ஆர் மேட் அப் ஆஃப் பெப்டிடோக்ளைகான். த பெப்டிடோக்ளைகான் ஆர் மேட் அப் ஆஃப் N-acetyl glucosamine and then N-acetyl muramic acid. In the cell wall they present in a porine ring is present in outer bacterial cell. It help to diffusion of solute. இந்த 5 பாயிண்ட் செல் வால்க்கு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் செல் வால்க்கு அடுத்தது இருக்கக்கூடியது பிளாஸ்மா மெம்பரைன் ஆல்சோ நோன் அஸ் ஏ செல் மெம்பரைன். ஆல் பிளாஸ்மா மெம்பரைன் மோஸ்ட் ஆஃப் இட் ப்ரெசன்ட் இன் ஏ லிப்போ புரோட்டீன்னு சொல்லுவோம். அதாவது லிப்பிடும் புரோட்டீனும் சேர்ந்த கலவைக்கு பேர் தான் லிப்போ புரோட்டீன்னு சொல்லுவோம். இட் ப்ரெசன்ட் இன் ஏ ஸ்மால் மாலிகுல் ஆஃப் அயன் மெட்டீரியல். சில மாலிகுல்ஸ் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கும் இந்த பிளாஸ்மா லேயர் வந்து ப்ரொடக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வர இந்த பிளாஸ்மா லேயர்லேருந்து சிந்தசிஸ் ஆகக்கூடிய என்சைம்ஸ் எல்லாமே பாக்டீரியாவோட ரெஸ்பிரேஷனுக்கு பயன்படுது. அப்போ நிறைய சுவாச மெட்டீரியல் எல்லாமே இந்த பாக்டீரியல் செல் மெம்பரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட பிளாஸ்மா மெம்பரைனில் புக்கில் பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடியது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரில் ஜாயிண்டாக இருக்குது. இதுதான் மீசோசோர் அப்படின்னா சுவாசத்தில் பயன்படக்கூடியது, ரெஸ்பிரேஷனுக்கு பயன்படக்கூடியது இந்த மீசோசோம் அப்படின்றது. இந்த வந்து யார் கூட ஜாயிண்டாக இருக்குது அப்படின்னு கேட்டால் பிளாஸ்மா மெம்பரின் கூட ஜாயிண்டாக இருக்குது. அப்போ பிளாஸ்மா மெம்பரின் ஆர் மேடப் ஆஃப் லிப்போ புரோட்டீன். தே ஆர் மேடப் ஆஃப் ஸ்மால் கிரானுலர் சப்ஸ்டன்ஸ், மெனி மோர் அயான்ஸ் அண்ட் தென் ஆக்சிஜனேட்டரி மெட்டீரியல்ஸ் ஆர் ஃப்ரம் இன் டு அவுட் சைட் டு அலோவ் த மெம்பரைன் and then many more respiratory enzymes or
it present or attached to the plasma membrane. இந்த 4 பாயிண்ட் பிளாஸ்மா மெம்பரேனுக்கு எழுதிக்கோங்க. பிளாஸ்மா மெம்பரேனுக்கு இன்சைடில் இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலரில் இன்சைடில் இருக்கக்கூடிய பார்ட்டை நம்ம வந்து சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம். சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது ரொம்ப திக்காக அடர்த்தியாக இருக்கும், செமி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஜெல் நம்ம ஷாம்பு எப்படி இருக்கும், நம்ம குளிக்கக்கூடிய ஷாம்பு எப்படி இருக்கும் அதே மாதிரி செமி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இட் கண்டெயின் ரிபோசோம் அண்ட் தென் மெனி மோர் செல் மெட்டீரியல் இன்க்ளூஷன்னு சொல்லுவோம். சைட்டோபிளாஸ்மிக் இன்க்ளூஷன்னா கிளைக்கோசன்னு, ஹைட்ரோபியூட்டேட்டு, சல்ஃபர் கிரானுவல்ஸ், கேஸ் பபுள்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே சைட்டோபிளாஸில் இருக்கும். சைட்டோபிளாசம் திக்காக இருக்கும், செமி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், இதில் ரிபோசோம் ப்ரெசண்ட்டாக இருக்கும், அதர் செல் மெட்டீரியல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கேஸ் வேக்யூல்ஸு இதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் சென்ட்ரலில் ரெட் கலராக இருக்கக்கூடியது பாருங்கள், பாக்டீரியல் குரோமோசோம்னு சொல்லுவோம். பாக்டீரியல் குரோமோசோமை இன்சிபியன் நியூக்ளியஸ்னு சொல்லலாம் ஆர் நியூக்ளாய்டுன்னு சொல்லுவோம். தே ஆர் டைட்லி பேக்கல்டு டிஎன்ஏ மாலிகூல். இட் ப்ரெசன்ட் இன் எ காயில் லைக் ஸ்ட்ரக்சர். It look like a prokaryotic, not in eukaryote. யூகேரியாட்டில் இருக்க மாதிரி இருக்காது, ப்ரோகேரியாட்டில் இருக்க மாதிரி இன்சிபியண்ட்டாக தான் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா குறையாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப நாட் வெல் டெவலப்டு இன் எ நியூக்ளியஸ், நியூக்ளியாய்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈகோலையில் 1 மில்லிமீட்டர் மெஷர்மெண்ட் அளவுக்கு டிஎன்ஏ ப்ரெசண்ட்டாக இருக்குது. த டிஎன்ஏ நாட் பவுண்ட் டு த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். டிஎன்ஏல இப்போ நமக்கு சொல்லுவாங்க நல்ல மெச்சூரானது, நல்ல பழம் பழுத்துருச்சு, நல்ல மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம், பிஞ்சிலேயே வெம்பி போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலை தான் நம்ம நியூக்ளியாய்டு அல்லது ஜீனோஃபோர்னு சொல்லுவோம். 1 மார்க்கில் கேட்பாங்க. பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்க்கு பேர் நியூக்ளியாய்டு, ஆல்சோ நோன் அஸ் எ ஜீனோஃபோர். இதில் எது மைனஸாக இருக்குன்னு கேட்டால், இப்போ யூகேரியாட்டில் இருக்கிற கம்பேர் பண்ணும்போது எது மைனஸாக இருக்குன்னு கேட்டால் யூகேரியாட்டில் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இருக்கும் டிஎன்ஏல. ஏன்னா டிஎன்ஏ வந்து மொத்தம் 3 சேர்ந்தது, ப்ரோட்டீன் அண்ட் தென் அடினைன், சுகர், பாஸ்பேட் அந்த மாதிரி. அப்போ டிஎன்ஏல கண்டிப்பாக ப்ரோட்டீன் அப்படின்றது பவுண்ட் பண்ணி நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அதர் செல் மெம்பரைன்ஸ் யாருமே இந்த பாக்டீரியல் செல்லுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. 2 குரோமோசோம் ஆஃப்டர் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் த ஹெல்ப் ஆஃப் த அட்டாச்மெண்ட். செப்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த பாக்டீரியல் வந்து பயன்படும். பிளாஸ்மா ஜவ்வோட தான் இது ஜாயின் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த நியூக்ளியஸ் வந்து பிளாஸ்மா மெம்பரேன் கூட ஜாயின் ஆகும்போது பிளாஸ்மா மெம்பரேனும் சேர்த்து என்ன பண்ணிடும் அப்படின்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகும்போது பிரியறதுக்கு பயன்படும். அதனால தான், ஏன்னா இந்த புக்கில் அப்படி கொடுக்கல, பட் வந்து பிளாஸ்மா மெம்பரேன் கூட அவன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நியூக்ளியஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம். பாக்டீரியல் குரோமோசோம் இஸ் ஏ சிங்கிள் சர்க்குலர். பாருங்கள், ஒரே ஒரு ஒத்த கூட தான், சும்மா அப்படியே ரிப்பன் சுற்றுற மாதிரி இருக்குது, டைட்லி காயில்டாக இருக்கும், நாட் என்க்ளோஸ்டு மெம்பரைன். இதை சுற்றி எந்த ஒரு மெம்பரைனும் இல்லை, வெறும் ரிப்பன் லைக்கில் மட்டும்தான் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இந்த நியூக்ளியஸ் பேர் நியூக்ளியாய்டு அல்லது ஜீனோஃபோர். இட் இஸ் நோட் ஃபார் த ஈகோலை பாக்டீரியா. அதில் 1 mm லென்த்துக்கு மெட்டீரியல் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இதில் லிப்போ ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் அப்படின்றது கிடையாது. இந்த பிளாஸ்மா மெம்பரைன் கூட இந்த நியூக்ளியாய்டு மெட்டீரியல் அட்டாச்மெண்ட்டாக இருக்கனால டியூரிங் த செப்ரேஷன் இட் இஸ் ஈஸிலி ஆஃப் பிளான்ட் செல். இந்த பாக்டீரியல் செல்லை செப்ரேஷனுக்கு பயன்படுறதுக்கு இந்த நியூக்ளியாய்டு கூட ஒட்டி இருக்கனால ஈஸியாக செல் வால் ஸ்ப்ளிட் ஆகலாம், வித் நியூக்ளியஸும் சேர்த்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணலாம். செகண்டில் இருக்கக்கூடியது வந்து பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லுவோம். பிளாஸ்மிட் அப்படின்றது பாருங்கள், ஸ்மால் சர்க்குலர். இந்த இடத்த தான் நம்ம பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மால் சர்க்குலர் டிஎன்ஏவை பிளாஸ்மிட்னு சொல்லுவோம். இது அடிஷ்னலாக ஏற்கனவே இங்கே டிஎன்ஏ மெட்டீரியல் இருக்குல்ல, அடிஷ்னலாக இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா செகண்டாக இருக்கக்கூடியது இந்த பிளாஸ்மிட். இட் இஸ் ஏ சர்க்குலர் சாம் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங். ஏன் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங்னு சொல்கிறோம் அப்படின்னா எல்லா செல் ஆர்கனைஸும் நியூக்ளியஸ்குள்ளே தான் டிஎன்ஏ மெட்டீரியல் கண்டென்ட் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஆனால் இது மட்டும் தனியாக நியூக்ளியர் இருக்கும், அதனால் தானாகவே செல்ஃப் ரெப்ளிகேட்டிங். ஸோ இட் இஸ் ஏ அட்டானமஸ் எலமெண்ட்னு சொல்லுவோம். இது வந்து ஜீன் ஃபார் ஏ ஃபர்டிலிட்டி ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட். நோய் கிருமிக்கிட்டேருந்து பாக்டீரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இதோட வேலையே. அது மட்டும் இல்லாமல் ஹெவி மெட்டல்ஸ் ஏதாவது வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா அதுக்கும் இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஹெவி மெட்டீரியல்ஸ் ஏதாவது அட்டாக் பண்ணும்போது ஈஸியாக அந்த வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிறோம். இந்த பிளாஸ்மிட் மோஸ்ட் ஆஃப் 1 to 500 கிலோபேஸால் ஆனது. ஆல்ரெடி கிலோபேஸ் மெகாபேஸ்னு படிச்சிருப்போம். பட்
ஒரு நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய ஜீன் டிஎன்ஏ எதனால் ஆனது அப்படின்னு கேட்டால் ஒரு குரோமோசோம் எதனால் ஆனதுன்னு கேட்டால் டிஎன்ஏவால் ஆனது, ஆர்என்ஏவால் ஆனது, அதுக்கப்புறம் புரோட்டீனால் ஆனது. இப்போ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹிஸ்டோன் புரோட்டீன்னு. இது 3ம் சேர்ந்தாதான் ஒரு குரோமோசோம். இதில் டிஎன்ஏல மட்டும் 3 பேர் இருப்பாங்க. நைட்ரஜன் பேஸு, அதுக்கப்புறமேட்டுக்கு சுகரு, அதுக்கப்புறம் பாஸ்பேட்டு. இதில் நைட்ரஜன் பேஸ் 2 பேர் இருப்பாங்க. அதுதான் அடினைன் குவானைன்னு நீங்கள் லாயிஸ் செக்ஷன்லேயே படிச்சிருப்பீங்க. அந்த அடினைன் குவானைனோட அளவு தான் கேபின்னு சொல்லுவோம். பேஸ் அப்படின்னாவே காரங்கள். டிஎன்ஏ வந்து ஒரு காரம், ஒரு இனிப்பு, ஒரு உப்பு 3 சேர்ந்ததுனால தான் டிஎன்ஏவை நம்ம ஒரு சின்ன ஸ்வீட் ஸ்டால்னே சொல்லிக்கலாம். இது 1 to 500 கிலோபேஸால் ஆனது. அதோட நீள அகலத்தை மெஷர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிளாஸ்மிட் வந்து வேரி ஆகும். பிளாஸ்மிட் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு டிஎன்ஏ மெட்டீரியல் தான். ஆனால் இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷனுக்கு கேரக்டரை பாஸ் பண்ணாது. ஒன்லி ஃபார் த ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ட் அண்ட் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் டு த பாக்டீரியல் செல். மெனி மோர் பிளாஸ்மிட் இட் present in a bacteria. In all bacteria contain a plasmid. So scientists are mainly used for the bacteria in plasmids. The plasmid are classified into different type of function. Some of the plasmid of fertility, முளைக்கும் திறன் வாய்ந்தது. முளைக்கும் திறன் அப்படின்னா ஜென்ரேஷனை பாஸ் பண்ணும், செடி மாதிரி முளைக்காது. இன்னொரு பாக்டீரியா வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ட், நோய் கிருமிக்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதனால் அதுக்கு பேர் ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவோம். அந்த டிஎன்ஏவை நம்ம ஃபர்டிலிட்டி டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி ஃபர்டிலிட்டி பிளாஸ்மிட்னு சொல்லலாம். சில பிளாஸ்மிட் வந்து கால்சிசின் உயிர் எதிர்ப்பொருட்கள் சுரக்கிறதுக்கு பயன்படும். சில பாக்டீரியா வந்து ஆர்ஐ பிளாஸ்மிட்னு சொல்லுவோம். அப்போ பிளாஸ்மிடோட அளவு நோட் பண்ணிக்கோங்க. எஃப் பிளாஸ்மிட், ஆர் பிளாஸ்மிட், சிஓஎல் பிளாஸ்மிட், RI plasmid and then TI plasmid. How many plasmid கேட்டா 5 different type of R, F, COL, RI and then TI. F நாவே fertility, R நாவே நோய் கிருமிக்கிட்ட இருந்து அந்த பாக்டீரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பாக்டீரியல் செல்லில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட், அதான் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவோம். கால்சிசின் அப்படின்னா வேதிப்பொருளை செக்ரீட் பண்ணக்கூடியது. ஆர்ஐனா ரூட் இன்டியூசிங், ரூட்டை வந்து ஒரு பிளான்ட் மண்ணுக்குள்ளே பாக்டீரியா வாழும். ஏன்னா பாக்டீரியா ஆல்ரெடி எல்லா இடங்களிலும் காணப்படும். இட் இஸ் ஏ யுபிகாட்டஸ் அப்படின்னு இப்போ தான் சொன்னேன். ரூட் இன்டியூசிங் பாக்டீரியா, ரூட்டை வந்து அதிகமாக ரூட்டுக்குள்ளே போயிட்டு ரூட்டை தொலைச்சிட்டு உள்ளே போகிறதுக்கு கெமிக்கல் சிந்தசிஸ் பண்ணும். அதனால் ரூட் இன்டியூசிங் பிளாஸ்மின்னு சொல்லுவோம். டியூமர் கட்டியை தோற்றுவிக்கும், அதனால் டிஐ பிளாஸ்மின்னு சொல்லுவோம். தேர் ஆர் 5 kind of the plasmid it present in a different kind. ஒரே பாக்டீரியாலே எல்லாத்துக்கும் இருக்காது, ஒவ்வொரு பாக்டீரியாலும் ஒரு விதமான பிளாஸ்மிட் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மீசோசோம். மீசோசோம் அப்படிங்கிறது அங்கே பாருங்கள் உங்கள் புக்கில் எல்லோ கலரில் இருக்கும். அதை மீசோசோம்னு சொல்லுவோம். ஆர் ஏ ஃபோல்டிங் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரைன் இன் ஏ பாக்டீரியல் செல். தே ஆர் வெசிக்கல் சேஃபு டியூபு அப்படி அதனால் ஆனது. ஃபோல்டாக மடங்கி காணப்படும். மேக்ஸிமம் இதை சர்ஃபேஸ் ஏரியா எதுக்கு பயன்படுனா நம்ம பாக்டீரியல் செல் சுவாசிக்கும் போது ஆக்சிஜனை இது பண்ணுறதுக்காக உள்ளே இருக்கக்கூடிய கேஸ் வெளியேயும், வெளியே அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸ் பிளான்ட் செல்லுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கும் ஒரு ஏரேஷனாக ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த mesosome. It folding of plasma membrane. It is a vesicle and tubular form. It folder of attached with plasma membrane. It help to respiration in a binary fission. Binary fissionல பாக்டீரியா இரண்டாக பிளக்கும். அப்போ சுவாசித்தலில் பங்குபடக்கூடியது இந்த மீசோசோம். The last one பாலிசோம்னு சொல்லுவோம். பாலிசோம்னா ரிபோசோம், மெனி ரிபோசோம். பாலிரிபோசோம் இஸ் known as a பாலிசோம் அப்படின்னு சொல்லுவோம். பல ரிபோசோம் சேர்ந்த ஒரு தொகுப்புக்கு தான் பாலிசோம்னு சொல்லுவோம். நீங்கள் ஆல்ரெடி சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ரிபோசோம்னா ஸ்மூத் வால், ரஃப் வால் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு பார்த்துருப்பீங்க. அப்போ ஸ்மூத்தும் ரஃப்பும் டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணம் ரிபோசோம் அட்டாச்மெண்ட் ஆஃப் த செல் வால், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிபோசோமோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா டு சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன். புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு தான் மெயினாக இது பயன்படுது. தேர் ஆர் 10,000 to 15,000 ரிபோசோம் ஒரு செல்லில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ரிபோசோமோட அளவு 70S டைப்பு. எஸ்ஸுங்கிறது ஸ்வீட்பர்க் லா மெஷர்மெண்ட் பண்ணுறோம். இதை பற்றி நீங்கள் செல் பயாலஜியில் டீட்டெயிலாக படிப்பீங்க. 2 டைப் ஆஃப் ரிபோசோம் இருக்குது.
தே ஆர் mRNA அண்ட் ஃபார்ம் த பாலிசோம் அல்லது பாலிசிபோசோம். யார் கூட இந்த ரிபோசோம் ஒட்டி இருக்கும் அப்படின்னா mRNA மேலே mRNA வந்து அவுட்டர் சர்ஃபேஸில் ஒட்டி இருக்கும். அப்போ ரிபோசோம்ங்கிறது சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் 1 மார்க்கில் கேட்பாங்க. தே செல்ஸ் ஃப்ரம் வேரியஸ், ஒரு பிளான்ட் செல்லில் 10,000 இருக்கும், இன்னொரு இடத்துல 15,000 இருக்கும். இது எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னா 70 டைப் ஆஃப் ரிபோசோம்னு சொல்கிறோம். இது வந்து யார் கூட ஒட்டி இருக்கும் அப்படின்னு கேட்டால் mRNA கூட அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். அடுத்தது ஃப்ளெஜெல்லம். ஃப்ளெஜெல்லா ஒன்லி ஃபார் த லொக்கமோஷன். எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டால் லொக்கமோஷனுக்கு பயன்படுது. வேரியஸ் டைப் ஆஃப் பாக்டீரியல் செல், தேர் ஆர் நம்பர் ஆஃப் வேரியேஷன் இன் ஏ ஃப்ளெஜெல்லா. ஃப்ளெஜெல்லா நம்பரில் ஒவ்வொரு இதுக்கும் வேரியஸ் ஆகும். இட் இஸ் ஏ ஹேர் லைக் அவுட் க்ரோத் ஆஃப் த பாக்டீரியல் செல். தே ஆர் லாங் லென்த் ஆஃப் ஃப்ளெஜெல்லா மேபி 20 to 13 diameter ப்ரெசண்ட்டாக இருக்கும். த ஃப்ளெஜெல்லா இன் யூகேரியாட்டில் 9+2 மைக்ரோடிபியல், அதாவது மொத்தம் பாக்டீரியாவில் 9 ஃப்ளெஜெல்லா இருந்துச்சுன்னா அது 2 மட்டும் நல்லா லென்த்தாக இருக்கும். அதனால தான் 9+2 அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவோம். ஒன்லி ஃபார் த லொக்கமோஷன் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஃப்ளெஜெல்லா தேர் ஆர் டிவைடட் இன்டு monotrichous, lobotrichous, amphitrichous, peritrichous and then atrichous. ஃப்ளெஜெல்லா மட்டும் இண்டிவிஜுவலாக 5 மார்க் கொஷினில் கேட்கலாம். லாஸ்ட் கிளாஸ்லேயே monotrichous, amphitrichous, peritrichous பார்த்தீங்க. ஃப்ளெஜெல்லா சுத்தமாக இல்லைன்னா அதுக்கு பேர் atrichous. ஒரே ஒரு ஃப்ளெஜெல்லா இருந்துச்சுன்னா monotrichousனு படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் ஒன் பைலி ஆர் பிம்பிரியே. நம்ம ஸ்மால் ஹேர் லைக் அவுட் க்ரோத் ப்ரெசன்ட் இன் ஏ பாக்டீரியல் செல் அப்படின்னு பார்த்ததுல ஃப்ளெஜெல்லா அதே ஸ்மால் அவுட்லைக் தான். ஆனால் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா த்ரெட்டு மாதிரி இருக்கும். இப்போ முடி மெலிசாக இருக்குமா, த்ரெட்டு மெலிசாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஹேர் தான் ரொம்ப தின்னாக இருக்கும். அப்போ ஃப்ளெஜெல்லா விட பைலி அல்லது ஃபிம்பிரியே வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். எ ஸ்மால் ஹேர் லைக் அப்பண்டேஜஸ் present in outer cell wall of bacteria including gram negative type of bacteria. பைலியோட அளவு 0.2 to 20 நியூ. அதே ஃப்ளெஜெல்லாவோட டயாமீட்டர் 20 to 30 நியூ அளவு இருக்கும். ஃப்ளெஜெல்லாவோட டயாமீட்டர் 15 நியூ. அதுவே ஃபிம்பிரியோட டயாமீட்டர் வந்து 0.0% நியூ அளவில் அதோட லென்த் இருக்கும். அடிஷ்னலாக பைலி எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டால் கான்ஜுகேஷன் டு த 2 பாக்டீரியாவை இணைவுக்காக பயன்படக்கூடியது. தே ஆர் எ bridge like appendages present in a pili in bacterial reproduction. Next one, last year bubbly question, new 5 mark question, staining procedure of bacterial cell. Next important 5 mark, Gram staining procedure. In Denmark, scientist Christian Gram in the year 1884 to developed in Gram staining method in different kind of bacterial cell wall. They are divided into staining procedure. The bacteria classified 2 type of bacteria. One is a gram positive type, another one is a gram negative type. 2 kind of bacteria, gram positive and then gram negative. For example, they are used as the crystal violet in a dark violet color. I mean purple ஊதா கலர்னு சொல்லுவோம். பாக்டீரியல் செல்லுக்குள்ளே எப்படி பாக்டீரியல் ஸ்மியர் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டு யூஸ் அஸ் த ஸ்லைடு ஃபார் த பிளட் டெஸ்ட் ஸ்லைடில் பிளட் டெஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லைடை நம்ம எடுத்துக்கிறோம். அதில் வந்து ஒரு தயிரோ அல்லது பாலோ அல்லது மாவு வீட்டில் புளிச்சிருக்கோம். அந்த மாவை எடுத்து அப்படியே ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணுறோம். திஸ் இஸ் ஏ ஸ்மியர் ஆஃப் பாக்டீரியல் கல்ச்சர். பாக்டீரியா வந்து ஸ்மியர் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஒரு பிளேட்டில் வச்சு அப்படியே நம்ம கையில் எப்படி தேய்க்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வச்சு தேய்ச்சிக்கிறோம். இப்போ பாக்டீரியாவுக்கு நம்ம ப்ளூ கலர் பிக்மெண்ட் ஒரு சாயத்தை நம்ம போடுறோம். அந்த பிக்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கு பேர் கிறிஸ்டல் வைலட் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்க்குறதுக்கு ப்ளூ கலரில் இருக்கும். இங்கு நம்ம ஒயிட் ட்ரெஸ்க்கு போடுவோம், அந்த மாதிரி இங்கு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சில பாக்டீரியல் வந்து இந்த ப்ளூ கலரை அப்டைன் பண்ணிப்பாங்க. ஒரு சில பாக்டீரியல் do not apply in a blue color. Only for example to see the microscope, some kind of bacteria are in a blue color, some type of bacteria in a colorless.
The observing bacteria is a gram positive bacteria, does not crystal violet observe the bacteria, gram negative bacteria. So staining procedure, the bacteria are divided into positive அண்ட் தென் நெகட்டிவ் 2 வகையான செல் இருக்குது. எப்படி இது வந்து அப்ளை பண்ணி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, பாக்டீரியல் செல்லுக்குள்ளே எப்படி இந்த ஒரு வேரியேஷன் வருது அப்படின்னா, பாக்டீரியல் செல்லுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கிறிஸ்டல் வயலட்டை ஆட் பண்ணுறோம். பாக்டீரியாவை ஸ்லைடில் எடுத்துக்கிறோம். பாக்டீரியாவை போய் எங்கே நான் தேடி போய்க்கேன் தேவையில்லை, தயிரை வச்சு ஸ்மியர் பண்ணால் போதும். அல்லது நம்ம வீட்டில் மாவு இருக்கும், அதை எடுத்து நம்ம சும்மா அப்படியே ஸ்லைடில் வச்சு அப்ளை பண்ணி ட்ரை ஆகும். இந்த இடத்துல 1 ட்ராப் கிறிஸ்டல் வயலட்டை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது நம்ம எதை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, கிறிஸ்டல் வயலட்டை வந்து அப்ளை பண்ணுறோம். கிறிஸ்டல் வயலட் அப்ளை பண்ணும்போது டார்க் கிறிஸ்டல் வயலட், இதை அப்ளை பண்ணும்போது ப்ளூ கலரில் அப்சார்ப் ஆகிக்கும். ஆனால் கிராம் பாசிட்டிவ். சப்போஸ் அப்சார்வ் ஆகலை அப்படின்னா அது வந்து கிராம் நெகட்டிவ் டைப் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். How it making a variation from the bacterial cell? It contain a different kind of materials, chemical material present in a bacterial cell wall. For example, gram positive bacteria இருந்துச்சுன்னா அதோட செல்லில் டெக்காயிக் ஆசிட், டெக்யூரிக் ஆசிட் ரெண்டுமே ப்ரெசண்ட்டாக இருக்கும். அது கூட பாலிசாக்ரைடு கோட்டு 3 காணப்படும். என்னென்ன காணப்படும்? டெக்காயிக் ஆசிட், டெக்யூரினிக் ஆசிட் அண்ட் தென் பாலிசாக்ரைட் கோட் 3ம் பாக்டீரியல் செல்வாலில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இட் இஸ் ஏ கிராம் பாசிட்டிவ் டைப் ஆஃப் பாக்டீரியா. கிராம் நெகட்டிவ் டைப் ஆஃப் பாக்டீரியாவில் இந்த 3 இல்லாமல் பாக்டீரியல் செல்வால் மேலே பெப்டிடோகிளைகான் லேயருக்கு, பெப்டிடோகிளைகான் அந்த லேயரில் பெப்டிடோகிளைகான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கேப்சூலில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடியது. தே ஆர் மேடப் ஆஃப் லிப்போ ப்ரோட்டீன் அண்ட் தென் அவுட்டர் கோட்டு, தென் லிப்போ பாலிசாக்ரைட். இந்த 3 மெட்டீரியலால் மேடப் ஆகிருக்கும். அப்போ இந்த மெட்டீரியல்ஸ் வந்து கிராம் பாசிட்டிவில் இருக்காது, கிராம் நெகட்டிவில் தான் இருக்கும். ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ளே வேரியேஷன். அப்போ இந்த 3 மெட்டீரியலை தாண்டி அவங்களோட கெமிக்கல் நேச்சரை அப்டைன் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் அதோட பிக்மெண்ட் எடுத்துக்க முடியல. அதே நம்ம சாஃப்ரனின் அப்படின்ற ரெட் கலர் சாயம் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சிவப்பு கலரில் தெரியும். கிராம் இது நெகட்டிவ் பாக்டீரியா வந்து ப்ளூ கலர் சாயத்தை அப்டைன் பண்ணிக்காது. ஆனால் சாஃப்ரனின் நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா அது சிகப்பு கலரில் தோன்றும். இதுதான் கிராம் பாசிட்டிவ்க்கும் கிராம் நெகட்டிவ்க்கும். ஏன் இவ்வளோ வேரியேஷன் அப்படின்னா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் லிப்போ ப்ரோட்டீன், அவுட்டர் மெம்பரைன் மேலே லிப்போ பாலிசாக்ரைடு அப்படின்ற கோட்டு இருக்கனால அந்த கோட்டு தாண்டி அப்சர்விங் கெப்பாசிட்டி அந்த பாக்டீரியல் செல் வந்து பாக்டீரியல் செல்லில் கூடிய செல்வால் அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர். இப்போ ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம். இப்போ எடுத்தோடனே ப்ரிப்பேர் த ஸ்மியர் ஆஃப் பாக்டீரியல் கல்ச்சர். பாக்டீரியா வளர்ப்புக்கு தேவையான மெட்டீரியல்ஸை எடுத்துக்கிறோம். அந்த மெட்டீரியல் 2 டைப். ஒன் இஸ் ஏ கர்டு, அனதர் ஒன் இஸ் ஏ மில்க்கு. ஏதோ ஒரு மெட்டீரியல்ஸை நம்ம எடுத்துக்கிறோம், அல்லது மாவு எடுத்துக்கிறோம். உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 20 to 30 மினிட்ஸில் நம்ம வந்து கிறிஸ்டல் வயலட்டு ப்ளூ கலரை ஆட் பண்ணுறோம். இந்த சொல்யூஷன் கெமிக்கல் தான், ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் நல்ல தூய்மையான வாட்டர் வச்சுட்டு ரின்ஸ் டிஸ்டில் வாட்டர் இன் 2 செகண்ட் வந்து லைட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம். தென் அயோடின் சொல்யூஷனை 1 மினிட் போடுறோம். அயோடின் சொல்யூஷன் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் டிஸ்டில் வாட்டரில் வாஷ் பண்ணுறோம். 95% எத்தனால் அல்லது அசிட்டோன் எது இருக்கோ அல்லது அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு 10 to 30 செகண்டில் அதை அப்ளை பண்ண அதே மறுபடியும் நம்ம நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் தென் சாஃப்ரனின் ஆட் பண்ணுறோம். சாஃப்ரனின் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரின்ஸ் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது எந்த பாக்டீரியா ப்ளூ கலரில் இருக்கோ திஸ் இஸ் ஏ கிராம் பாசிட்டிவ். எந்த பாக்டீரியா ப்ளூ கலரில் இல்லாமல் ரெட் கலரில் இருக்கோ அதை வந்து கிராம் நெகட்டிவ் டைப் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். டு ப்ரிப்பேர் த ஸ்மியர், டு ஆட் த கிறிஸ்டல் வயலட், டு க்ளீன் த டிஸ்டில் வாட்டர், to add the iodine, then distilled water, 95% ethanol or acetone, to clean the rinse water, saffronin,
then clean the rinse water to observe the microscopic in the 10 points 5 மார்க்கில் கேட்பாங்க லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஷின். ஸோ இந்த வேரியேஷனை வச்சு 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவோட பாக்டீரியாவோட நேச்சரை சொல்கிறாங்க. பாக்டீரியாவோட செல்வால், எல்லா பாக்டீரியாவுக்கும் செல்வால் இருக்கும். தே ஆர் மேடப் ஆஃப் பெப்டிடோகிளைகான் இப்போ தான் சொன்னோம். கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அண்ட் தென் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியான்னு இருக்குது. இதோட லேயர் வந்து திக் லேயர் என்னென்னு பார்க்குறோம், 0.0 நியூவில் இருக்குது. இதோட லேயர் 0.75 திக்னஸ் தான் இருக்குது. ரிஜிட் ஆஃப் செல்வால், செல்வால் வந்து பெப்டிடோகிளைகால் ஆனது. இதில் வந்து செல்வால் வந்து லிப்போப்ரோட்டீன் பாலிசாக்கரைடால் ஆனது. கெமிக்கல் காம்போசிஷன் பாருங்கள், பெப்டிடோகிளைகான், பாலிசாக்கரைட், டெக்கோயிக் ஆசிட். இதில் பெப்டிடோகிளைகான், பாலிசாக்கரைட் அண்ட் தென் டெக்கோலிக் ஆசிட் வந்து அதில் கிடையாது. அவுட்டர் மெம்பரேன் வந்து டெக்கோயிக் ஆசிட் கிடையாது. அவுட்டர் மெம்பரோட லிப்போப்ரோட்டீன்லாம் ஆட் ஆகிருக்கும். ஆனால் இங்கே வந்து பாருங்கள் இதெல்லாம் இதில் இல்லை. ஸோ அதனால தான் இதை வந்து கிராம் ஈஸியாக சாயத்தை அப்சர்வ் பண்ணிக்குது. இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தாண்டிட்டு அதனால் கிறிஸ்டல் வயலட்டை அட்டைன் பண்ண முடியல. ஸோ கிராம் நெகட்டிவ் பாக்டீரியான்னு சொல்லுவோம். அவுட்டர் மெம்பரேன் அதுக்கு கிராம் பாசிட்டிவ்க்கு கிடையாது, ஆனால் கிராம் நெகட்டிவ்க்கு இருக்குது. பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ் அது கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் இதுக்கு வந்து நிறையவே இருக்கும். தென் பெனிசிலின் மெட்டீரியல்ஸ், இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெனிசிலினால் பெனிசிலின் நொட்டேட்டம்னு சொல்லி ஃபங்கை இருக்குல்ல, அதனால் பாதிப்பு அடையுமா அப்படின்னு கேட்டால் அதிகமாக பாதிக்கப்படும். குறைந்த அளவில் தான் இது பாதிக்கப்படும். ஏன்னா இதில் வந்து மெட்டீரியல்ஸ் நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பாதிக்கப்படாது. நியூட்ரிஷன் ரெக்குயர்மெண்ட்டு இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஹைலி சஸ்டைபிளாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே அதோட நியூட்ரிஷன் வந்து ஈஸியாக அப்டேக் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் இதற்கு ஃப்ளஜெல்லா ப்ரெசண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் 2 பேசல் பாடி ரிங் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதில் வந்து 4 வளையங்கள் இருக்கும். ஏற்கனவே நம்ம பாக்டீரியா பேஜில் பார்த்தாலும் அந்த மாதிரி பேசல் பாடி ஃப்ளஜெல்லாவுக்கு பக்கத்தில் 2 ரிங் இருக்கும், ரவுண்டாக ரிங் இருக்கும். த ஃப்ளஜெல்லா அட்டாச் வித் த பாக்டீரியல் செல் வால்குள்ளே இருக்கும், கேப்சூலில் ப்ரெசண்ட்டாக இருக்காது. ஃப்ளஜெல்லா எங்கே ஒட்டி இருக்கும், ஃப்ளஜெல்லா எங்கே ஒட்டி இருக்கும் அப்படின்னு கேட்டால் கேப்சூலில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல அட்டாச்மெண்ட் ஆகக்கூடிய இடத்துல ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருக்கும். அந்த புள்ளியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பேசல் பாடின்னு சொல்லுவோம். தென் லிப்பிட் அண்ட் லிப்போ ப்ரோட்டீன் அளவு லோவாக இருக்கும், இங்கே ஹையாக இருக்கும். லிப்போ பாலிசாக்கரைட் வந்து கிராம் பாசிட்டிவில் ஆப்சென்ட்டு, அதே கிராம் நெகட்டிவில் அது ப்ரெசண்ட்டாக இருக்கும். இது செல்வால் ஆஃப் பாக்டீரியால் கிராம் பாசிட்டிவ் அண்ட் தென் கிராம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறது. இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் 5 மார்க் கொஸ்டின். லைஃப் ப்ராசஸ் ஆஃப் பாக்டீரியா. பாக்டீரியாவோட வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான நிகழ்வு வாழ்வியல் செயல்கள்னு சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடியது ரெஸ்பிரேஷன், செகண்ட் ஒன் இஸ் எ நியூட்ரிஷன். இப்போ ரெஸ்பிரேஷன் பார்ப்போம். ரெஸ்பிரேஷன் அப்படின்றது 2 டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் present in bacteria. One is a aerobic respiration, another one is a anaerobic respiration. Aerobic respiration ஒன்று, செகண்ட் வந்து anaerobic respiration சொல்லுவோம். 2 விதமான ரெஸ்பிரேஷன் பாக்டீரியல் செல்லில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் aerobic respiration. பாக்டீரியா ரெக்வயர் ஆக்சிஜன் ஃபார் த ரெஸ்பிரேட்டரி ஈவெண்ட். தன்னோட சுவாசத்துக்கு கட்டாயம் ஆக்சிஜன் வேணும் அப்படின்றது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னு சொல்லுவோம். anaerobic respiration. Anaerobic respiration, bacteria do not use oxygen for the growth and metabolism and another process. எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் ரெஸ்பிரேஷனரி ஈவெண்ட்டுக்கு ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணாத பாக்டீரியா anaerobic பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த aerobic பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் செப்ஸ்ட்ரோகாக்கஸ் பாக்டீரியா. தென் anaerobic எக்ஸாம்பிள் கிளாஸ்ட்ரிடியம் பாக்டீரியா. Suppose in aerobic bacteria, for example Streptococcus aerobic conditionல இருக்குது, தன்னோட ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜன் வேணும் அப்படின்றது. சப்போஸ் ஆக்சிஜன் இல்லை, ஸோ will not grow under the anaerobic condition, இறந்துரும். ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கக்கூடிய கண்டிஷனில் aerobic bacteria டெத் ஆகிடும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் aerobic condition. another one is a anaerobic type of bacteria. இதுக்கு வந்து Streptococcus எக்ஸாம்பிள். anaerobic எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ்ட்ரிடியம் டைப் ஆஃப் பாக்டீரியா. இதில் ஓப்ளிகேட் ஏரோப்ஸ் இருக்குது. சம் மைக்ரோகாக்கஸ், காக்கஸ் மீன்ஸ் ரவுண்ட் ஷேப் டைப் ஆஃப் பாக்டீரியா காக்கஸ். ஓகேவா, காக்கஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா வந்து ஓப்ளிகேட் ஏரோப்ஸ். தே நீட் ஹாவ் ஆக்சிஜன் டு த லைஃப் சர்வைவல். ஓப்ளிகேட் அப்படின்னாவே நிலை மாறாது, கட்டாயம் எனக்கு ஆக்சிஜன் வேணும்.
They do not require for the oxygen for complete my life cycle, only for the growth and other activities, aerobic respiration. This event are essentially for the organism obligate aerobes. Example, some kind of the micrococcus. தன்னோட இதுக்கு கட்டாயம் வேணும் அப்படின்றது. சப்போஸ் வேணாம், ஆக்சிஜன் இருக்கும்போது ரெஸ்பிரேஷன் பண்ணி அந்த பிளேஸில் வாழ்ந்துட்டுருக்கோம். சப்போஸ் ஆக்சிஜன் இல்லைனாலும் அந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ மாறி மாறி இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஃபேகுல்டேட்டிவ் ஆனரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன் ஃபேகுல்டேட்டிவ் ஆனரோப்ஸ். ஃபார் சம் கைண்ட் ஆஃப் த பாக்டீரியா கேன் க்ரோ எய்தர் இன் ஆக்சிஜன். தன்னோட ரெஸ்பிரேஷனுக்கு சுவாசத்தில் கடைசியாக அது என்ன பண்ணுது அப்படின்னா டெர்மினலில் வந்து கடைசியாக ஆக்சிஜனை வந்து யூஸ் பண்ணிக்கும். அப்படின்னா அதுக்கு பேர் ஆப்ளிகேட் ஏரோப்ஸ். வென் ஃபேகுல்டேட்டிவ் கண்டிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட குடலில் வாழக்கூடிய ஒரு பாக்டீரியா தான் ஈகோலை பாக்டீரியான்னு சொல்லுவோம். அது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புலே வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்புல புண்ணு மாதிரி ஒரு கட்டி, அடி வயிற்றில் கட்டி மாதிரி ஏற்படுத்திட்டு கொஞ்ச நாள் அங்கே வாழ்ந்துகிட்டே இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாத்தையுமே ஃபுல்லி அப்சர்வ்டு டு ஃபார் த சர்வைவல் அவர் க்ரோத். தன்னோட வளர்ச்சிக்காக அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாத்தையுமே பயன்படுத்திட்டு ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையை அந்த இடத்துல உருவாக்கணும். அந்த இடத்துல புண்ணு, சீல் பாதி கட்டிகள் அடிக்குடல் வயிற்றில் உருவாகும். அப்போ காற்று இல்லைன்னு தெரிஞ்சிடும். இருந்துக்கிட்டு மறுபடியும் அங்கேயே வாழ்ந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காற்றை பயன்படுத்திக்கிட்டு ஆக்சிஜனை யூஸ் பண்ணிக்கிட்டு வாழ்ந்த பாக்டீரியா அந்த இடத்துல புண்ணு மாதிரி சீல் கட்டிகளை ஏற்படுத்தி விட்டு, அப்போ காற்றே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து ட்ரை ஆகிறது கஷ்டம். புண்ணு எல்லாமே சீக்கிரம் காயறது கஷ்டம். அந்த இடத்துல இந்த பாக்டீரியா வந்து காற்று இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். அப்போ மறுபடியும் அது நல்லா ரேப்பிட்லி க்ரோத்தாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈகோலை, சால்மோனெல்லா, இந்த பாக்டீரியா எல்லாமே நமக்கு டைஃபாய்டு ஃபீவர் ஏற்படுத்தக்கூடிய சால்மோனெல்லா டைஃபி, இவங்க வந்து காற்று இருக்கும்போதும் வாழ்வாங்க, காற்று இல்லாதப்ப. அதனால் நிலை மாறி இருப்பாங்க. ஸோ இட் இஸ் ஏ ஃபேகுல்டேட்டிவ். நிலை மாறாமல் ஒரே மாதிரி இருந்தால் ஒன்லி ஃபார் த சர்வைவல் க்ரோத் ஆக்சிஜன் யூஸ்டு பாக்டீரியா, ஆப்ளிகேட் பாக்டீரியா, ஒன்லி ஃபார் த சர்வைவல் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் டூ நாட் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஏ ஃபேகுல்டேட்டிவ். For example, facultative example, Escherichia Escherichia coli, another one is Salmonella typhi. இன்னும் சில பாக்டீரியா வந்து தன்னோட வளர்ச்சிக்கு ஆக்சிஜனே எனக்கு வேண்டாம், do not have the photosynthetic pigment, எனக்கு ஆக்சிஜனே என்னோட சர்வைவலுக்கு வேண்டாம் அப்படின்ற பாக்டீரியாவை நம்ம வந்து கேப்னோபிளேக் பாக்டீரியான்னு சொல்லுவோம். த பாக்டீரியா விச் ரெக்யர் CO2 ஃபார் த க்ரோத். எல்லா பாக்டீரியாவும் ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜனை யூஸ் பண்ணும். ஆக்சிஜன் தான் கட்டாயம் வேணும் அப்படின்னா அதுக்கு பேர் ஆப்ளிகேட் ஏரோப்ஸ். ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில் கூட நான் ரெஸ்பிரேஷன் பண்ணிப்பேன் அப்படின்னா ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் அர்த்தம். சம் கைண்ட் ஆஃப் த பாக்டீரியா தன்னோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யூசேஜ் ஃபார் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் CO2. இன் திஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா இஸ் ஏ கேப்னோஃபிலிக் பாக்டீரியா. எக்ஸாம்பிள் Campylobacter. They uses of CO2 only for the growth and development. This type of bacteria கேப்னோபிளிக் பாக்டீரியான்னு அர்த்தம். இதை வந்து நம்ம ஆக்சிஜன் கூட வைக்காம தனி லிஸ்ட்டில் கேப்னோஃபிலிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணி வச்சுருப்போம். இது வரைக்கும் நம்ம பாக்டீரியாவோட லைஃப் ப்ராசஸில் ரெஸ்பிரேஷன் பார்த்தோம். 3-5 மார்க்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல், தென் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர், ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாக்டீரியல் ஸ்ட்ரக்சர், தென் லைஃப் ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இது வரைக்கும் 4-5 மார்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு கிளாஸில். இதை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த நீட் அண்ட் பயாலஜி எக்ஸாம். தேங்க்யூ ஃபார் த ஹியரிங். தேங்க்ஸ் லாட்.